இங்கே ஒரு பொண்ணு தன்னோட காதலை பற்றி வந்து அவங்க அப்பா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணான்னு பார்க்குறான். ஆனால் அவங்க அப்பா அதை கொஞ்சம் கூட காதலையே வாங்கிக்காம அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுறாரு. அப்போ அவளுக்கு அவங்க பாட்டி தான் வந்து அவளுக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக வந்து அவங்க அப்பாவே எதிர்த்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் அதையும் காதில் வாங்காமல் வெளியே போகிறாரு. வெளியும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்க அப்பா காலில் விழுந்து அவளுக்காக வந்து இவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான், இந்த மாதிரி எங்கள் காதலை ஏற்றுக்கோன்னு. அவங்க அப்பா அவனையே சட்டையை பிடிச்சி தூக்கி கீழே தள்ளியும் விட்டுறாரு. அந்த பொண்ணு அடுத்த நாள் அவளோட காதலோட வீட்டுக்கே போகிறா. போய் அங்கே அவங்க மாமியார் கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கா. அந்த மாதிரி வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்ற மாதிரி மாமியார்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவளோட பாய் ஃப்ரெண்டும் வந்தாருன்னா 3 பேர் சேர்ந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையும் வெளியே இருந்து இந்த பொண்ணோட அம்மாவும் பார்த்துட்டு லைட்டாக சந்தோஷம் தான் பட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு காலேஜுக்கும் போயிடுறா. காலேஜ் போனதுக்கப்புறம் அவனோட பாய் ஃப்ரெண்ட் அங்கேயும் வந்துடுறான். ஏன்னா அவன் அந்த காலேஜில் தான் கெஸ்ட் லெக்சரெல்லாம் ஒர்க் பண்ணுவான் போல். அங்கே வந்துட்டு இவங்க லைப்ரரி நின்றுட்டு பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டீச்சரும் அங்கே வந்துடுறாங்க, என்ன சத்தம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு அவங்க 2 பேரும் விலகி புக்கு படிக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. அப்புறம் திரும்பி ரொமான்ஸை கண்டினியூ பண்ணுறாங்க. ஈவினிங் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவன் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு வீட்டுக்கு போகலான்னு கிளம்பும்போது கரெக்டாக அவன் பாய் ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறான். வந்துட்டு என் கூட வா, பைக்கில் போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். அவள் வைக்கப்பட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்றா. இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா கீழே இருக்க லிங்க்கை டச் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.